வருவான் இப்போ. அதுக்குதான் முதவே நம்ம என்ன சொல்லிடுறோம்னு சொன்னா, இறை சிந்தனை. அதுவும் where is God? We want to see. அந்த கேள்வியெல்லாம் கேட்காம நான் இறையோட போய் சேர வேண்டும். அதான் ஃபைனல் லிஸ்ட். உங்களுடைய கடைசி இடம், ஒன்று சேரக்கூடிய இடம், அது நதிகள் எல்லாம் கலக்கக்கூடியது கடல்னு சொன்ன மாதிரி நாம இறையோடு போய் கலக்கும். அப்ப இறையோட கலப்பதற்கு என்ன இருக்க வேண்டும்? அதுக்குள்ள ரூட் தெரியணும், வழிமுறைகள் தெரியணும். அந்த வழிமுறைகள் தான் ஞானம் நமக்கு கற்றுக் கொடுக்கும். ஞான பயிற்சி, ஞான பாதையில் நாம் அடையக்கூடிய பயிற்சிகள். அப்ப நம்முடைய குறிக்கோள் என்னவாக இருக்க வேண்டும்னா, இறையை அடைவது. இதுல தடுமாற்றமே இருக்கும். மெயின் அதுதான். இப்ப நிறைய பேர் நினைப்பாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, சார் நமக்கு இதெல்லாம் முடியாது, செத்த மரம் எங்க சார். கூட இருக்கவங்க அத்தனை பேரை நம்மள என்ன பண்ணணும், ஊங்கி மயக்கிடுவோம். கிட்ட இருந்த சொல்லி 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 கஷ்டப்படுற இல்ல, நீ இறைவன் இறைவன் தானே வணங்குற, இறைவன் பணம் தருவாங்க, தர சொல்லு, நான் நம்புறேன். இப்ப தர சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு போஸ்டிங் வாங்கி தர சொல்லுங்க, ஆபீசர் போஸ்ட் கிடைக்குமா? ஒண்ணுமே முடியாம சும்மா கதை பேசிட்டு இருக்கீங்க. நமக்கே என்ன வந்துடும், ஆமா நம்ம வேலைக்கு போனா தானே காசு, வட்டி கொடுக்க முடியல, கடன் கேட்கிறவனு பதில் சொல்ல முடியல, அப்ப எதுக்கு இதெல்லாம் இந்த கூத்தெல்லாம்? ஒழுங்கா ஜாலியா இருக்க வரை நல்லா சாப்பிடுவோம், நல்ல கூத்தடிப்போம், முடிச்சிடுவோம் வாழ்க்கைக்கு. தடுமாற்றம் இடையில நம்மள புடிச்சு தள்ளி. இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டு விஷயம். ஒன்று கடைசி நாம் சேரக்கூடியது எங்க இலக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, உன்னுடைய இலக்கு எது? ஏன்னா இறையை அடைவதும். ஞான பயணத்துல ஊர்ல எல்லாம் பஸ்ல போட்டிருப்பாங்க, எங்க ஸ்டார்ட் ஆகுது எங்க போய் முடியும் போகுது. இப்ப நாகர்கோயில்ல பஸ்ல என்ன போட்டிருப்பான், நாகர்கோயில் டு கன்னியாகுமரின்னு போட்டிருப்பான், நாகர்கோயில் டு சென்னைன்னு போட்டிருப்பான். அப்ப நாகர்கோயில இருந்து கிளம்பி சென்னைக்கு வரும் இல்லையா, சென்னை டு மதுரைன்னா சென்னை டு மதுரை. அதே மாதிரி உங்களுடைய இலக்கு என்னன்னா, இப்ப இந்த பிறவியில் இருந்து, இதுக்கு முன்னாலாம் விட்டுருங்க, இந்த பிறவியிலிருந்து நம்ம எங்க போய் அடைய போறோம், இறையை அடைய வேண்டும். இதுதான். இதுக்கு இடையில நமக்கு என்ன மஸ்ட்னு சொன்னா, நீங்க போலீஸா இருக்கிறீங்க, யூனிஃபார்ம் மஸ்ட். ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் டியூட்டி இதெல்லாம் கான்ஸ்டன்ட் எல்லாம் வேற, ஆனா யூனிஃபார்ம் மஸ்ட் இல்லையா? அதே மாதிரி நீங்க இறைட்ட போய் சேரணும்னு சொல்லக்கூடிய கான்செப்ட்ல நீங்க கடைபிடிக்க வேண்டிய யூனிஃபார்மிட்டி என்னன்னு சொன்னா, நம்பிக்கை, தடுமாற்றம் இல்லை. தடம் மாறவே போகும். எவன் என்ன சொன்னாலும் சொல்லு, அது ரொம்ப முக்கியம். தடம் மாறிட்டீங்கன்னா எவ்வளவு தொலை நீங்க போய் பிரயோஜனம் இல்லைப்பா. பாதி மரம் ஏறிட்டு நீங்க வழுகி விழுந்தீங்கன்னா மீண்டும் அந்த மரத்துல போய் காய் பறிக்கன்னா முழு மரம் ஏறணும். ஏறினதுதான் இப்படிதான் வாழ்க்கையில சறுக்கி விழுந்துட்டே இருக்காங்க நிறைய பேரு. முதல் சாமியார் ஆயிடுவாங்க, அதுக்கப்புறம் ஆசை வந்துடும். அப்புறம் யாரையோ மாட்டுறாங்க, கல்யாணம் பண்றாங்க, 2 பிள்ளை போடுறாங்க, அப்புறம் புருஷன் முண்டாட்டிக்குள்ள சண்டை வந்துடும். அப்புறம் சொன்னோம், அப்பவே சாமியார போய் தான் நிம்மதியா இருப்பேன், உன்னோட மாட்டுக்கிட்டேன்னு. இப்ப பழையபடி சாமியார போவோம். நான் அப்படி ஒரு சந்திச்சேன். நாங்க முன்னால ஸ்கூல்ல படிக்கும் போதுலாம் ஒரு டீம் எனக்கு வரும், எல்லாம் பெரிய ஆளுகள் தான் என்ன விட. அவங்க எல்லாம் போட்டு மலை போறது, ஒவ்வொரு மலையா போறாங்க. செக்கடி மலைன்னு ஒண்ணு இருக்குது, இப்போ கவர்மெண்ட் அதை இது பண்ணிட்டு ராக்கெட் தளமா தான் மாத்திட்டாங்க. அந்த செக்கடி மலையில போகும்போது இவங்களுக்கு எல்லாம் என்ன தேடுதல், நம்ம கூட வந்ததெல்லாம் மலையில போனா சித்தரை பார்க்கலாம், யாராவது சித்தர்கள் இருப்பாங்க சொல்லிட்டு பார்க்கணும். சரி மாட்டினா பாருங்க, மாட்டினா பாருங்க. நீ அதுக்கு தகுதியா இருந்தாதான் சித்தரை கண்ணுல தெரிவார், அதான் ஞாபகம் வச்சிருக்கேன். எல்லாருக்கும் தெரிய மாட்டார். ஆனா நீங்க பாக்குறீங்க, உங்களுக்கு அவருடைய தொடர்பு கிடைச்சுன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு பாக்கியம் இருக்கிறது, நீங்களும் சித்தராவது. அதை நம்ம பயன்படுத்திக்கணும். பார்த்துட்டு வந்துடக்கூடாது, அதோட விட்டுறக்கூடாது. அதுக்கு பிறகு அந்த லைன்ல நம்ம ஃபாலோ பண்ணி கரெக்டா போனோம்னு சொன்னா நம்மளும் அடையும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. சும்மா பார்க்கணும், 2 கேள்வி கேட்கணும், நம்ம தான் அறிவுல மேல இருக்கணும் காட்டணும், கிண்டல் பண்ணாக்கிறே பார்க்க போவாங்க, உங்கள்கிட்ட என்ன இருக்கு எங்கிட்ட என்ன இருக்குன்ட்டு. இப்ப நிறைய பேரு என்ன பண்றாங்கன்னா, அந்த சின்ன
மந்திர சக்திகள், அது மந்திர சக்தி அல்ல, அதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, சும்மா அப்படி ஏமாத்தி மறைச்சு கட்டுறது. இதை வச்சுக்கிட்டே அது ஒரு பெரிய சக்தியா வச்சிருக்காங்க. இங்க சென்னையிலேயே ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், அவர் வந்து ஒரு சித்தர் வந்திருக்கிறாரு மலேசியால இருந்து, நான் பார்க்க போறேன், நீங்களும் வரீங்களான்னு என்ன கூப்பிட்டார். நான் எதுக்கு வந்து பார்த்து, இல்லைங்க அவரை நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கங்களேன், பார்த்த உடனே நம்மளை பார்த்து அப்படியே சொல்லிடுவார், எல்லாம் சொல்லிடுவா, நடந்தது நடக்க போறது எல்லாம் சொல்லுவா, லைஃபே நமக்கு பிரம்மாண்டமா மாறிடும். விளம்பு அப்படி இருந்தா நீங்க போங்க, எனக்கு அதுல ஆர்வம் இல்லை. விடல இல்ல, நீங்க இந்த ஞான லைன்லாம் பேசுறீங்க, எல்லாம் சொல்றீங்க, நீங்க பார்த்தா அதுல உங்களுக்காக வர வேண்டாங்க, எனக்காக வாங்கன்றார். இது ஜஸ்ட் ஃபார் கம்பெனி, என் கூட வாங்க, அவரை பாருங்க. ஏன்னா எங்கிட்ட ஒரு 2-3 நிறைய பேர் இருந்தாங்க, இவங்க எல்லாம் வேலையே என்னன்னா அவங்க செக் பண்ணதுக்கு என்ன கூட்டு போவோம், நான் போகணும், நான் பார்த்து சொல்லணும், அப்படிலாம் வச்சிருந்தாங்க ஒரு காலத்துல. இவரு பின்னாடி நான் போனேன், ஃப்ரெண்ட்லியா தான் போனேன். பெரிய ஆர்டிஸ்ட், ஹீரோ. அங்க போனா அவர் ஒரு ஹோட்டல்ல தங்கி இருக்கிறார், அடையார் கேட்ல ஹோட்டல்ல தங்கி இருக்கிறாரு, ரூம் எல்லாம் போட்டு. அங்கேயும் கொஞ்சம் கூட்டங்கள், எல்லாம் பெரிய பெரிய ஆள், விஐபிஸ் எல்லாம் இருக்கிறாங்க. இப்ப இவனும் விஐபி இல்லையா, அப்ப எல்லாரும் விஷ் பண்ணிக்கதான் கூப்பிட்டோம். ரூமுக்கு போனோம், ரூம்ல ஒரு இருக்கிறார், ஒயிட் அண்ட் ஒயிட் வேட்டி இருக்காரு, வெள்ளை சட்டை தான், நார்மலா தான் இருக்கிறார். பட் நேம் வந்து அவரை சீதர்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தா அதுல, ஏன்னா காதி கீவி எல்லாம் போட்டு ஏமாத்தலையே நான் மைண்ட்ல நினைச்சுக்கிட்டேன். இப்போ இவர் போய் பார்த்தாரு, நாங்க போகும்போது உள்ள வந்து ஒரு பெரிய டெக்ஸ்டைல்ஸ் ஓனர் இருக்கார். இப்ப அவருக்கு இவர் என்ன பண்ணாருன்னா அப்படியே பேசிட்டு அப்படியே கையை வச்சு கொடுத்தாரு, ஒரு விநாயகர் சிலையை கொடுத்தோம், சின்னதா ஒரு விநாயகர் சிலை. அவரு உடனே வாங்கிட்டு காலில் விழுந்து கும்பிட்டுட்டு அவர் ஒரு 5 lakhs அதை எடுத்து அவருக்கு காணிக்கையா வச்சுட்டு, இவர் என்ன பண்ணாரு, இந்த ஹீரோ என்ன அப்படி கண்ணை காட்டுறாரு, பாத்தீங்களா நீங்க ஏதோ வரமாட்டேன்னு சொன்னீங்களே எப்படி. அவரு நல்லா தெரிஞ்சு பெரிய ஆள். அடுத்தால இவரும் நிறைய பேருக்கு இந்த இவருடைய டேன் இருந்து இவர் போனோம்னா இவருக்கு அப்படியே பார்த்துட்டு ஒரு அம்பாள் சிலை அப்படி அப்படி இப்படி இவர் இருந்தாரு, அம்பாள் சிலை எடுத்து கொடுத்தாரு. கையில ஒண்ணும் கிடையாது, அப்படியே வச்சுட்டு வேலை கொடுத்தோம். அம்பாள் சிலையை வாங்கின உடனே காலில் விழுந்து கும்பிட்டு இவர் வந்து ஒரு 1 lakh வச்சிருந்தார், ஒரு 1 lakh அவருக்கு காணிக்கையா வச்சார். பக்கத்துல நான் நின்றுட்டே இருக்கேன், இவருக்கு ஏதோ சொன்னாரு, அவரு சொல்லி முடிஞ்சது. அடுத்தால என்ன பார்த்துட்டு, சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும். எனக்கு ஒண்ணும், எனக்கு எதுவும் வேண்டாம். ஆனா அவரு ஹீரோ சொன்னாங்க, நான் தான் கூப்பிட்டு வந்தேன், அவருக்கு இதெல்லாம் ஆர்வம் கிடையாது. அதை விட ஆர்வம் கிடையாது, ஏன் கிடையாது. இப்ப நான் உங்களை பத்தி சொல்லட்டுமா, சொல்லுங்க சொல்லுங்க என்ன. அப்படியே என்ன பார்த்துக்கிட்டே இருந்தார், ஒன்னும் வாயில வார்த்தையும் பார்த்துட்டே இருந்தார். நான் நின்றுட்டு இருக்கேன், அவர் சேனல் உட்கார்ந்துட்டு இருக்கார். இப்ப நான் சொன்னேன், நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, தப்பா நினைக்க கூடாது, உங்களுக்கு சொல்லட்டுமான்னு. நான் அதை எதுக்கு சொன்னேன்னா அவரை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கோ அவரை ரெடிபிள் பண்றதுக்கோ இல்ல, சித்தர்னு பேரை வச்சு ஏமாத்தாதேங்கிறது. அத பின்னாடி சொன்ன அவர்கிட்ட, நான் உங்களை பத்தி சொல்லட்டுமான்னு. சொல்லுங்களேன். நீங்க எழுந்துருங்க, உங்க வேட்டி இருக்குது இல்லையா, வேட்டி இருக்கு இல்லையா, வேட்டி 2 டபுள் வேஷ்டி தானே கட்டுவோம், அதுல அப்படி பிரிச்சோம்னா இதுல வரிசையா 2-3 சிலை வச்சிருக்கார். இப்ப எனக்கு அடுத்தால அவர் கொடுக்கறதுக்கு ஒரு முருகர் சிலை வச்சிருக்கார் அடுத்தவர், அது எடுத்தா அதான் எடுக்கணும். இப்படி பேசிட்டே இருக்கும்போது அந்த வேட்டியை லேசா அப்படி தூக்குவாரு, அதுல இருந்து எடுத்து இப்படி வச்சு ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டு கொடுப்பார். நீங்க எழுந்துருங்க என்ன, ஏன் எழுந்துருங்க சார், எழுந்தா தானே சார் நான் சொல்ல முடியும். எழுந்த என்ன பத்தி சொல்லுவீங்களா, கண்டிப்பா சொல்ல, எழுதுங்க. எழுந்தோன்னு பொத்துன்னு விழுது, ஏன்னா வேட்டி லூசால இருக்கு, அதை விரிச்சு எடுத்துல இருக்காரு, இந்த வேட்டி மடிச்சிருக்கிறதுல உள்ளெல்லாம் வச்சிருக்காரு. 3 சிலை கீழே விழுது, சின்ன சின்ன இத்தனோண்டு செல்ஸ். ஐயோ கீழே விழுந்துட்டு, அதெல்லாம் எடுங்க என்ன.
கூட நின்னு ஹீரோ அப்படி பாக்குறாரு. என்னங்க இதுன்னு. அதான் வேட்டியில் வச்சிருந்து விழுந்ததுங்க. இப்ப இததான் எனக்கு இவர் தர போறாரு. எப்படி இருக்கும்? எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஏன் இப்படி ஏமாத்தணும்? ஞானம்னா அதை வெளில கொடுக்கணும். லாஜிக்கா இருக்கணும். உண்மை இருக்கணும். நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம்பா. நீ பேசவே வேண்டாம். நீ அமைதியா இரு. அதுவே பாடம் தான். நான் அதை தான் சொல்றேன். யாருக்கும் நீ குறி சொல்லாத. யாருக்கும் வழிகாட்டாத. நீ அமைதியா இருக்க பார்த்தனே அவன் உணர்ந்துக்குவான். அடக்கம் அமரர்கள் வைக்கும். அதுதான் பெரிய ஞானம். மௌனம் தான் பெரிய ஞானம். குருவிடமிருந்து பெற வேண்டியது என்னது? ஞான பூட்டு இல்லையா?